ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா ஜாயின் பண்றாங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான டேட்டா லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க். இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. கட் ஆஃப் மார்க்கை யூஸ் பண்ணணுமா இல்ல ரேங்கை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் அப்படின்றது எவ்வளவு ஒரு குரூஷியலான ஃபேக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம இது எந்த விதத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஒரு மிஸ்டேக்கையோ கிரியேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணுது அப்படின்றத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கிடைக்காம போகலாம், இல்ல உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகக்கூடிய காலேஜும் கிடைக்காம போகலாம். இதனால உங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் லைஃப் மட்டுமே கிடையாது, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாதிப்பாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரீசெண்டா என்னோட பர்சனலைஸ்டு செஷன் அட்டன் பண்ண ஒரு பேரண்ட்டை கேட்ட கொஸ்டின், 2021ல இருந்து 25 வரைக்கும் ரேங்க் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க நம்ம டிஓடியோட அபிஷியல் வெப்சைட்லயே. ஒவ்வொரு வருஷம் ரேங்கை நம்ம பார்க்கும்போதும் ஜெனரல் ரேங்க் தட் இஸ் க்ளோசிங் ரேங்க் நம்ம பார்க்கும்போது வேற வேற நம்பர் இருக்கு. இதுல எந்த நம்பரை சார் நாங்க வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, இல்ல எந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு காலேஜ் குவாலிட்டியான காலேஜ் டிசைட் பண்றது அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குரூஷியலான கொஸ்டின். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்கை மட்டும் வச்சுக்கிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே நீங்க வந்து உங்க சாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறீங்க. பட் இதுல ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகாத காலேஜ் கூட உங்களுக்கு அலகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க வைடரா மாறும். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. லெட் மீ டெல் யூ இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஇஜி கேம்பஸை ஓபன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் எப்படிலாம் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் அப்படின்றது குவாலிட்டி ஆஃப் தி காலேஜை இங்க டிசைட் பண்ணாது. இதுதான் நீங்க முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். எஸ், ஸோ ஹியர் வி ஹேவ் தி கட் ஆஃப். லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் இங்கே நமக்கு இருக்கு சிஇஜி கேம்பஸோட. நான் எக்ஸாம்பிளுக்கு பிசி கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். 3 இயர்ஸோட ரேங்க் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2023, 24 அண்ட் 25, 21, 22 எடுத்தீங்கன்னா இன்னும் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கும். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. 2023ல 7534 வரைக்கும் சீட் அலகேட் ஆயிருக்கு. ஆனா 2024ல 5419க்கு சீட் முடிஞ்சிருச்சு. அண்ட் 2025ல 7589க்கு மறுபடியும் சீட் முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த 3 ரேங்க் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும் ரேங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 5500 ரேங்க்கு முன்னாடியே சீட் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. அப்ப 7434 இல்ல 7589 இருக்கிறதுனால சிஇஜி கேம்பஸோட சிவில் டிபார்ட்மெண்டோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியுமா இந்த இடத்துல? முடியாது. 2024ல 5419 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றனால சிஇஜி கேம்பஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு காலேஜோட குவாலிட்டி டிசைட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க ரேங்கையும் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு சர்டைன் டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதை வச்சுமே இந்த காலேஜ் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்க அசம்ஷன் பேசிஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கை மட்டும் வச்சு. ஏன்னா நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது அதுவும் முக்கியமா அசெண்டிங் ஆர்டர் அப்படியே பசங்க பண்ணிடுவாங்க. அவங்க என்னென்ன காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அப்படியே வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங்கோட ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும் போது மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 10 காலேஜ் அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுல உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க தனியா பிக் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சுமே நீங்க வந்து எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 10 காலேஜ். அப்ப என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து 10 சாய்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இதை மட்டுமே நம்ம வந்து 10 சாய்ஸ் மட்டும் நம்ம லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் பண்ணி ஆர்டர் பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட பிரைமரி சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கிறதுனால இப்ப எந்த காலேஜ் எங்க பொசிஷனிங் பண்றது அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் மட்டும் பேஸ் பண்ணி நீங்க பொசிஷனிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இஸ் உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகாத காலேஜ்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட காலேஜஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு
டைரக்டா காலேஜுக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 காலேஜாவது நீங்க விசிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலேஜோட குவாலிட்டி அப்படின்றது இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் மட்டும் டிசைட் பண்ணாது, இல்ல பிளேஸ்மெண்ட் நம்பர் மட்டும் டிசைட் பண்ணாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ரியாலிட்டி. கிரவுண்ட் லெவல்ல உண்மையாலுமே இந்த காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற எல்லா விஷயமும் இந்த காலேஜ்ல இருக்கா அப்படின்றத நீங்க ரியலா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் சோஷியல் மீடியா ஒப்பீனியன்ஸ் ஆர் ஜென்ரலா இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணியோ இல்ல லாஸ்ட் இயர் ரேங்கை பேஸ் பண்ணி மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த டே அது ஒரு மிஸ்டேக் ஆகிறதுக்குமான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் அப்படின்றது ஒரு காலேஜோட குவாலிட்டியை டிசைட் பண்ணாது. அது அந்த வருஷம் ஸ்டூடெண்டோட டிமாண்ட் எப்படி இருந்தது அண்ட் ஆர்டிஃபிஷியலா எப்படி ப்ரொமோஷன்லாம் பண்ணி ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் அப்படின்றது டிசைட் ஆகுது. ஸோ தட் உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகக்கூடிய 10 காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. டைரக்டா காலேஜ் விசிட் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. சப்போஸ் அங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசுங்க. டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹெச்ஓடி கிட்ட போயிட்டு கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்க காலேஜ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன கொடுக்குறீங்க, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கொடுக்குறீங்க, டீட்டெயிலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். நீங்க படிக்க போற காலேஜ் உங்க கேரியரை டிசைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கை மட்டும் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஒரு காலேஜோட குவாலிட்டியை டிசைட் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. அது ஒரு மிஸ்டேக்கை கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுரும். அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Post your queries. Be happy to assist you.